ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈஸியாக பிள்ளைங்களோட ஷர்ட் வந்து நம்ம வீட்டிலே கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் இந்த கிளாத் தாங்க எடுத்துருக்கிறேன். வீட்டில் இந்த கிளாத் இருந்துச்சு, சரி 2 பசங்களுக்குமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். என்னடா இது ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ இது வந்து அகலம் வந்து 7.5 இன்ச் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க, அதாவது 730. அதுக்கப்புறமா நீளம் வந்து 18. ஸோ டோட்டல் லென்த் வந்து 18 இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ரெண்டு பேருக்கான ஷர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 36 அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட பாதி பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது, அகலம் வந்து 7.5 இன்ச்சு, லென்த் வந்து 18. ஓகேயா? வித்து வந்து 7.5, லென்த் வந்து 18 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பேக் பீஸு. நம்ம இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் தான் நாம் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து இதில் வந்து 2 ஷர்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்குனால இந்த பீஸை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு பீஸில் தான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 18, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 18 பார்த்திங்களா? அதுக்கப்புறமா அகலம் வந்து 7.5 இன்ச்சு. ஸோ இந்த ஷர்ட் வந்து ஒரு 3 வயசுலேருந்து 4-4.5 வயசு வரைக்கும் இருக்கிற பையனுக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கீழே வந்து எனக்கு கரை இருக்கிறதுனால நான் அதை வந்து மடக்கி தைக்கிறதுக்கு நான் வந்து சிம்பிளாகவே 18ன்னு எடுத்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கூட கூட்டி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, அதாவது கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து 3.25 இன்ச் எடுத்துக்கோங்க. சரியா? கழுத்துக்கு வந்து 2.5, அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம் ஹோலுக்கு வந்து 6 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் வந்து வரையும் போது 6.5 வரும். அடுத்தது கழுத்து பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நாம் வந்து தாத்து கட் பண்ணால் போதும். அதை வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நாம் இந்த ஷோல்டருக்கு பக்கத்தில் அந்த ஆம் ஹோலுக்கு வரைஞ்சிருக்கிற அந்த இதை வந்து நாம் வந்து கரெக்டாக நாம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாம் இங்கே 6 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். அந்த 6ல் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அந்த 3ல் வந்து கரெக்டாக வச்சு தான் அந்த பாயிண்டில் வச்சு நாம் வந்து லைட்டாக வளைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் கட் பண்ணுறது மாதிரி முன்ன வந்து கொஞ்சம் தாத்து விட்டுறது அந்த மாதிரி ஒன்றுமே நாம் பண்ண வேண்டாம். சிம்பிளாக நம்ம 6 இன்ச்சஸில் வந்து ஆம்கோல் எடுத்து நாம் இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விடும்போது கரெக்டாக 630 வரும். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பேக் பீஸு. இனிமேல் தான் நாம் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி கூட நான் சொல்லிக்கிறேன். பேக் பீஸுக்கு வந்து லென்த் 18, அதோட அகலம் வந்து அதாவது விட்டு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு, நீளம் 18, அகலம் 7.5 இன்ச் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்துக்கு 2.5 இன்ச், அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து 3.25 இன்ச்சு, அதுக்கப்புறமா ஆம் ஹோலுக்கு வந்து 6 இன்ச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸுக்கு பார்த்திங்கன்னா லென்த் வந்து சேம் தான், அதே 18 இன்ச்சு தான் நம்ம வந்து லென்த் எடுக்கணும். பட் இதோட அகலம் விட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து நாம் அந்த பட்டன் வைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் வந்து நம்ம வந்து மடக்கி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஸோ அந்த 7.5 இன்ச்சுக்கு கூட நாம் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நாம் எக்ஸ்ட்ரா வந்து நாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற அந்த 2 இன்ச்சையுமே நாம் வந்து இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து ஒரு 3.25 இன்ச் வந்து இந்த மாதிரி
சரித்து வச்சு வரைஞ்சிக்கோங்க 3.25. அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு 3.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கழுத்துக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்குக்கு எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி 2.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து சரித்து வச்சு ஒரு 3.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கும் ஒரு 3.25 இன்ச், அதுக்கப்புறமா ஆம் ஹோலுக்கு வந்து த சேம் 6 இன்ச்சு அதை வந்து வளைச்சி போடும்போது 6.5 இன்ச்சஸ் வரும். நாம் அதை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது 6.5 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இதில் எதுக்காக ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தில் வந்து எனக்கு வந்து 2 ஷர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரியான துணி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு ஒரு டாப் இருந்துச்சு. ஸோ அந்த டாப்பில் இந்த அளவு அப்படியே நான் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் வந்து 3 ஷர்ட்டு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஹேண்டு தான் தேவை. ஸோ ஹேண்டோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. ஸோ இங்கே மடக்கி தைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து கரை இல்லாததுனால நாம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து 1/4 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா அது வந்து தைக்கிறதுக்காக போகும். ஸோ நான் வந்து டோட்டலாக வந்து ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இல்லை 6.25 இன்ச்சு, நான் டோட்டலாக ஒரு 6.25 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கணும். நம்ம இப்போ ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து 3 இன்ச்சு வந்து கம்மி பண்ணுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு மட்டும் நாம் வந்து கம்மி பண்ணால் போதும். அதுக்கப்புறமா எந்த ஒரு வளைவு நெளிவு எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஹேண்டை வந்து வரைஞ்சி நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதுக்கு வந்து ஹேண்டோட வேலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலர் தான் தேவை. ஸோ காலர் வந்து எப்போதுமே இந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, அதாவது இந்த ஷோல்டர் எல்லாமே பொருத்தினதுக்கப்புறமா தான் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ சிம்பிளாக நான் வந்து உங்களுக்காக எப்படி கட்டிங் வந்து போடுறது அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாத்தை வந்து 2ஆக மடித்து அதோட அகலம் வந்து 3.5 இருக்கணும். அதுக்கப்புறமா லென்த்து வந்து ஒரு 16 இன்ச்சு, அந்த 16 வரைக்கும் தேவைப்படாது, ஒரு 11 அல்லது 12.5 அந்த மாதிரிலே நின்றோம் நமக்கு. பட் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எதேச்சியாக ஒரு உத்தேசத்துக்கு இந்த மாதிரி லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 16, 2ஆக கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து 3.5, 2ஆக மடித்து போட்டு தான் 3.5 இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்து தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு ஒரு டாப்பு. ஸோ அது வந்து நரைக்க ஒன்றுமே செய்யலை, ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. சரி இதில் ஒரு ஷர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த பீஸில் வந்து காலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக இருந்துச்சு. அதை வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி தான் இனிமேல் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இந்த கிளாத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து மெஷர் பண்ணி நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு மாடலுக்காக நான் சொல்லித்தர்றேன். ஸோ இந்த லென்த்து தான் நமக்கு வந்து கழுத்தோட லென்த்து வந்து நமக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய டாப்பில் உள்ள கிளாத்து. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு காலர், அதுக்கப்புறமா இது வந்து பேக்கெட்டுக்காக, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டுக்கு. ஸோ ஹேண்டும் இது வந்து அட்டாச் பண்ணுறது மாதிரி தான் வந்துச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஷர்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு கிளாத்து.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, காலருக்காக வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் காலருக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேண்ட், அதுக்கப்புறமா பேக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ 2 அணை கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு ஷர்ட்டுக்கு வந்து ஹேண்டு வந்து திகையில்லை. இது வந்து நான் ஒரு பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வாங்கின கிளாத்து. பட் இது வந்து ஷர்ட்டுக்கான கிளாத்து தான். அதில் வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருந்த கிளாத்து தாங்க இது. இது பார்த்திங்கன்னா காலருக்காக. அதுக்கப்புறமா ஹேண்டு வந்து நான் அந்த கிளாத்லேருந்து, அதாவது சுடிதார் கிளாத்லேருந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹேண்ட் இந்த கலர் கொடுக்குறதுனால சரி பேக்கெட்டுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஒரு மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.